நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இனிய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் அனுராதா ஆனந்த். வாசிப்பு ரேவா. கவிதையின் தலைப்பு ஆண் நோக்கு. எறும்பு புற்று போன்று அந்த மார்புகள் சிறிதாக எழுந்த போதா, இல்லை பாம்பு போல இடைச்சிறுத்து வளைந்த போதா, இல்லை ஒரு ஜோடி கண்கள் உன் உடலை விரித்த போதா, அக்கண்களில் ஒளிந்திருந்த வேட்டை மிருகத்தை உணர்ந்த போதா, அதில் அடங்கா பசியின் தகிப்பு உன் தோலை பொசுக்கிய போதா, பார்க்க சுகிக்க புசிக்க உரிமைப்பட்டவர்கள் நாங்கள் என்ற கண்களில் எழுதப்பட்டிருந்ததை படித்த போதா, எப்போது இப்படி தோள்களை வளைத்து உடம்பெல்லாம் விழித்திருக்கும் கண்களுடன் நாலா பக்கமும் பார்த்து கொண்டு பசி கொண்ட மிருகம் ஒன்று தேடும் சிறு இரையை போல ஓடி ஓடி ஒளிந்து நடக்க பழகினாய். கவிதையின் தலைப்பு கனவு. சூரியனை அணைத்துவிட்டு நாளொன்றில் பிறந்தவன், எங்களின் சிலுவையை சுமக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இருட்டில் பார்வை கொண்ட குகை சமன் செய்து களைத்த துலாக்கோளை போல வளைந்த முதுகில் சகோதரிகளை, அன்னைகளை, குழந்தைகளை பொதியாக சுமப்பவன், நரம்புகள் புடைக்க மலையேறுகிறான். நயமான வெள்ளை மஸ்லின் துகில் கொண்டு காதலிகள் அவனது வியர்வையை ஒத்தி எடுக்கிறார்கள். பருக பழரசம் ஊட்டி விடுகிறார்கள். குருதி காய்ந்த பாதத்திற்கு களம்பிடுகிறார்கள். வழியெங்கும் சாமரம் வீசி அடி பண்ணுகிறார்கள். அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உலகம் வெடித்து சிதறுகிறது. வான் தேவதைகள் மலர் தூவி ஆர்ப்பரிக்கிறார்கள். அவனது களைந்த நீள்முடியில் நம்பிக்கையை பூசியிருக்கிறான். உடம்பில் ஊற்றாக வழியும் வேர்வையில் உயிர் திருத்தலின் திரவியம் கலந்திருக்கிறது. அவன் கண்கள், ஐயோ, அந்த கண்களில் காந்தத்தின் வார்த்தைகள் எல்லாம் கவரப்பட்டு பிரபஞ்சமே சொல்லற்று போகிறது. சூரியனை பிரதியெடுத்த பார்வையை கொண்டு முழு ஜென்மமும் உய்விக்க வல்லான். அவன் பாரம் தாழாமல் தன்னிச்சையாக உருமுவது பாடலாக கேட்கிறது. பேசுவதனைத்தும் காதலுடன் மிளர்கிறது. அத்தனை பேரையும் கட்டி இழுத்து உச்சியடைந்து வெற்றி கழுப்பில் பிளறிய பின் மல்லாந்து கிடக்கிறான். அவன் தாகம் தணிக்க திராட்சரசம் ததும்பும் கோப்பைகளை மெல்லிய கரங்கள் நீட்டுகின்றன. திராட்சரசம் பருகியே உயிர் தெழுகிறான். யூதாஸ் இல்லாத இவ்வுலகில் துரோகம் என்பது முகத்தை திருப்பிக் கொள்வது, புறம் பேசுவது, அவ்வளவே. அவனை சிலுவையில் அறிய யாரும் இல்லை. 30 வெள்ளிகள் மிச்சம்.